எல்லா மருந்துகளும் வந்து எல்லா மருத்துவ முறைகளும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் என்னென்னா ஆன்மீக நிஜங்கள், ஆன்மீக சத்தியம் தான் உண்மை. அது வந்து ஒரு வேர் போன்றது. பௌதீகமாக இருக்கிற விஷயங்கள் வந்து அந்த மரத்தில் காய்க்கிற ஒரு கனி போன்றது. அதுதான் இதோடைய மோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம், ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸோட மோட்டோ. அப்போ என்னென்னா வேறு நல்ல வளமாக இருந்தால், அதுக்கு நல்ல ஒரு உரமிட்டு நல்ல வளமாக இருந்தால் கண்டிப்பாக அதில் இருக்கிற காய்கள் வந்து கனிகள் வந்து எவ்வளோ ருசியாக நிறைய காய்க்குமோ, அதே போல் நம்மளுடைய இந்த பௌதிக வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எல்லா விஷயங்களுக்கும், நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் நம்ம எல்லாருக்கூடையும் சமூகமாக பழகும் போது அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து ஆன்மீகம் அப்படின்றது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது எப்போ வந்து எல்லா மருத்துவ முறைகளுக்குள்ளேயும் ஒன்றிணைதோ அப்போ தான் வந்து அந்த மருத்துவ முறையும் உண்மையாகும், அது வந்து முழுமை பெறும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து என்னென்ன ஆன்மீக ரீதியாக நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்றது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஆன்மீக மாத்திரைகளில் இருக்குது. இது வந்து யார் எடுத்துக்கணும், யார் வந்து இதை கற்றுக்கணும் இந்த கோர்ஸ் அப்படின்னா ஒவ்வொருவரும் கற்றுக்கணும். நம்ம ஒரு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோன்னு வைங்க, ஒரு செல்ஃபோனோ ஒரு மிக்சியோ ஃபேனோ ஏதோ ஒன்று வாங்குறோன்னா அது கூட ஒரு யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த யூசர் மேனுவல்னால் என்னென்னா அதெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, எப்படி பயன்படுத்தினா அது தவறு, எப்படி பயன்படுத்தினா அது சரி, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அதில் எழுதியிருக்கும். அதே போல் நம்ம வாழறோன்னா இந்த சமூகத்தில் தனித்துவமாக நம்ம உடலுக்கும் நம்ம வந்து எந்த தீங்கு வைக்கும் விளைவுகளை நம்ம வந்து செய்கிறோம், சரியான விஷயங்கள் எது, தவறான விஷயங்கள் நம்ம என்ன செய்கிறோம். அதே போல் நம்ம வந்து ஒரு குடும்பமாக வாழும்போது, சமூகமாக வாழும்போது அங்கே நம்ம என்ன தவறுகள் பண்ணுறோம், எப்படி பண்ணணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு மிக்சி வாங்குறோன்னு வைங்க, அந்த மிக்சியில் ஓவர்லோட் ஆகிடுது. அந்த ஜாரில் வந்து தேவைக்கு அதிகமாக நம்ம வந்து அரைக்கிறதுக்கு போட்டுடுறோம். அதை அரைக்கும் போது என்ன ஆகும், ஓவர்லோட் காரணமாக அந்த மிக்ஸுக்கு அடியில் வந்து ஒரு ரெட் கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அது எஜெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஒரு 1/2 hour 15 minutes பொறுத்துட்டு அப்புறமா அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன் பண்ணோம்னா அது ஒர்க் ஆகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மிக்சியை கொடுத்துட்டு எனக்கு இது வேண்டாம், நான் வேற ஒரு கம்பெனி இது மிக்சி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்வோமா, இல்லை ஒரு தடவையும் வந்து ஒரு டெக்னீஷியன் கிட்ட எடுத்துகிட்டு போய் ரிப்பேருக்கு கொடுப்போமா, மாட்டோம் இல்லையா. நம்மக்கிட்டேயே நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கான அந்த ஐடியா இருக்கு இல்லையா. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணுறோம், உறவு முறைகள் என்ன தவறுகள் பண்ணுறோம், நம்மளுடைய ஆரோக்கியத்தில் நம்ம என்ன தவறுகள் பண்ணுறோம் அப்படின்ற யூசர் மேனுவல் அந்த மாதிரி அவ்வளோ எப்படி ஒரு கேட்ஜெட்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டோ, ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டோ, அதே போல் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் வந்து என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்லுன்னா, ஸ்கூல்லேருந்தே காலேஜிலேருந்தே நம்ம வந்து இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்மளுடைய கல்வி முறையில் ஒரு பகுதியாக இருந்ததுன்னா இன்னும் அருமையாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அதுபோல் நம்ம எங்கெங்கே நம்ம உடலுக்கு இந்த நிறைய நோய்கள் பார்த்திங்கன்னா சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ்னால் நம்ம வந்து மன ரீதியாக நம்ம வந்து கொண்டு வரது, நம்மளுடைய உணர்வு பூர்வமாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை சிக்கல்களை ஏற்படுத்திக்கிறோம். ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஒரு கருத்துக்கள், அது எல்லாத்தையும் வந்து கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்கள் அப்படின்னா நமக்கு அட்ராக்டிவாக இருக்காது. அதனால தான் ஆன்மீக மாத்திரைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அதுக்காக டாக்டர் ஜி.கே. சார் அவர்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்ளணும். அவர் மூலமாக தான் நமக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் அப்படின்றது உருவாயிருக்கு. மற்ற மருத்துவர் மாதிரி அவரும் வந்து மருத்துவத்துறைக்கு போயிட்டு இதுக்கு இந்த நம்ம ஆன்மீகத்தை அவர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு இதெல்லாம் கிடச்சிருக்குமா, இல்லை இல்லையா. ஸோ அதே போல் நம்மளுக்கு தமிழ்லையும் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாம் உருவாக்கி இதை வந்து நல்லா நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸோடைய டைரக்டராக இருக்கிற லக்ஷ்மி பிரசன்னா மேடம் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அருணா தேவேந்திரன் மேடம் அப்புறம் அவங்களுடைய டீம் வந்து தெலுங்குலேருந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பத்ரி சாரோடைய மதர் டங் வந்து தெலுங்கு தானே, அதனால் அவர் க்ரியேட் பண்ண நிறைய கருத்துக்கள் வந்து தெலுங்குல இருக்கும்போது அதை வந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முயற்சி பண்ணது வந்து அருணா மேடம் தான். ஸோ அவங்களுக்கும் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் அப்படின்னும்போது எந்த ஒரு வேலை வந்தாலும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறவங்க எல்லோரும் வாரியர்ஸ் மாதிரி எல்லாம் நம்ம வந்து இது வேணும், இது தேவை, நம்ம வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் தேவை, இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணோம்னா உடனே வந்து எல்லாருமே வந்து மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாமே வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகிடுவாங்க. எல்லாம் சரி மேடம் இதை நாங்கள் செய்கிறோம் அதை நாங்கள் செய்கிறோம், ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், டெக்னிக்கல் குரூப்பாக இருக்கட்டும், எல்லா வகையிலையும் பிபிடி ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து மறப்பே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் அந்த மாதிரி டீமில் ஒர்க் பண்ணுற ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து தனிப்பட்ட முறையிலையும் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் டீம் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கவுன்சிலிங் டீம்னா என்ன, அதில் என்ன மாதிரி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸில் கவுன்சிலிங்னா என்ன. ஃபஸ்ட் ஆக்சுவலாக கவுன்சிலிங்கிறதே தேவைப்படாது. இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வர விஷயங்களை ஒன்றா நீங்கள் அமல்படுத்திட்டு வந்தாலே எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதில் இருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். இன்கேஸ் சப்போஸ் யாருக்காவது வந்து நம்ம என்ன தவறு பண்ணுறோன்னே தெரியல, சுற்றி வரும். இப்போ இந்த மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா திரும்ப நம்ம எடுத்து போய் ஒருத்தர்கிட்ட கொடுத்து ரிப்பேர் பண்ணுறதோ இல்லை வேறு ப்ராடக்ட் மாற்றிட்டே இருக்கிறதுனால சரியாயிடுமா, இல்லை இல்லையா. ஸோ எங்கே நம்ம தவறு பண்ணுறோம், எதை எப்படி சரி பண்ணுறது தெரியாத
குழம்பிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த கவுன்சிலிங்கே தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன நடக்குது கவுன்சிலிங் ரூமில் அப்படின்றத இங்கே நம்ம பார்க்கலாம். அவங்க தேங்க்யூ. ஹலோ, நான் அறந்தாங்கிலேருந்து சித்ரா தேவி பேசுகிறேன். அருணா மேடங்களா? ஹலோ மேடம், வணக்கம். எஸ், நான் அருணா பேசுகிறேன். நீங்கள் என்ன விஷயமா கால் பண்ணியிருக்கீங்க மேடம்? மேடம், உங்கள் நம்பரு என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. அவங்க வந்து என்னோடய பையனை பற்றி அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க இது மாதிரி ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் கவுன்சிலர் அருணா மேடத்துக்கிட்ட நீங்கள் பேசுங்கன்னு இந்த நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஓகே, சொல்லுங்கள் மேடம். நான் தான், சொல்லுங்கள். ஓகே மேடம். ஒன்றும் இல்லை மேம், ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் கவுன்சிலிங்னா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. என்னோடய கம்ப்ளைண்ட் என்னென்னா, என்னோடய பையன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் வந்து ஒரே வாழ்த்தனமாக குறும்புத்தனமாக ஒன்றுமே சொல்லு பேச்சு கேட்காம எப்போ பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு, செல்ஃபோன் 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 இப்படி இருந்துட்டு இருக்காம. நானும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டியூஷன் வச்சு பார்த்துட்டேன். அதுலேயும் அவன் படிக்கிற மாதிரி தெரியல. குழந்தைங்கன்னா விளையாட்டு தானே மேடம், அதுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் பண்ணோம்? அவங்க அப்பா கூட ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அவனை இங்கேயே வச்சிருக்க வேண்டாம், நம்ம ஹாஸ்டலில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹாஸ்டலில் விட்டால் தான் அவன் வந்து கண்டிப்பாக நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பையனை விட்டு என்னால் பிரிஞ்சு எப்படி மேடம் நான் இருக்க முடியும்? அதுதான் உங்கள்கிட்ட என் ஃப்ரெண்டு பேச சொன்னாங்க, அதை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் மேம். எஸ் மேடம், சூப்பர் சூப்பர். நீங்கள் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கீங்களா மேடம்? நான் வந்து நான் வெஜிடேரியன் மேம். நான் பிறவியிலேருந்து வெஜிடேரியனாக தான் இருக்கேன். ஆனால் தியானம் தான் நான் பண்ணுறதில்ல. ஓகே மேடம், ஓகே. ஏன் தியானம் பண்ணுறதில்ல? எனக்கு வேலை சரியாக இருக்குது மேடம். நான் ஒர்க்கிங் மேன். நான் காலையில் போயிட்டு சாயந்தரம் தான் வர்றேன். வேலைக்காரங்க சமைச்சு வச்சுருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றது, தூங்குறது, டிவி பார்க்குறது, தூங்குறது, இதிலேயே எனக்கு நேரம் சரியாக இருக்குது மேடம். ஓகே 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 மேடம். இப்போ உங்கள் குழந்தை வந்துட்டு படிக்கணும், ஆனால் படிக்க மாட்டேன்றான், விளையாட்டாக இருக்கிறான், செல்ஃபோன் பார்க்குறான். எவ்வளோ கோவம் வருது இல்லையா உங்களுக்கு? வருதுங்களா? ஆமாங்க மேம். எஸ், அதே போல் தான் மேடம், நாம் கூட இந்த பூமிக்கு வரும்போது ஏதோ ஒரு பிளானோடு வருவோம். அந்த பிளானை வந்துட்டு இங்கே நாம் சக்ஸஸ் பண்ணாதப்போ நமக்கு வந்துட்டு சில பிரச்சனைகள் வரும். அது நோயாக வரலாம், இல்லை குடும்பத்தில் வரலாம், இல்லை சமுதாயத்தில் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம் இந்த பிரச்சனைகள் வந்துட்டு. ஸோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? நாம் இந்த பூமிக்கு எதுக்கு வந்தோம், பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் மேடம். ஓ, அப்படிங்களா மேம்? வாழ்க்கையோட பர்பஸ் அப்படின்னா நான் நல்லா தான் சரியாக தான் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது மேம். எனக்கு வாழ்க்கை பர்பஸ் தெரியலைங்கிறீங்களா? நான் வந்து காலேஜில் டிகிரி எல்லாம் வாங்கி சென்டம் வாங்கி யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்து நல்ல உத்தியோகத்தில் வேற இருக்கேன் மேம். 6 டிஜிட் சேலரி கூட நான் வாங்கிட்டு இருக்கேன் மேம். நான் வீட்டில் வந்து வேலைக்காரங்க இருக்காங்க, காரு இருக்குது, பங்களா இருக்குது. நான் டொனேஷன்லாம் கூட வெளியில் சேவையாக செஞ்சிட்ருக்கேன் மேம். கேட்குற நிறுவனங்களுக்கெல்லாம் நான் வந்து ஆன்மீகத்துக்காக இருக்கட்டும், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனை, எல்லாத்துக்குமே நான் டொனேஷன் கூட கொடுத்துட்ருக்கேன் மேம். சூப்பர் மேடம், சூப்பர். ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்கீங்க. நல்ல சேலரி, காரு, வீடு, பங்களா, குழந்தைங்க, இது இருந்தால் நம்ம எல்லாருமே திருப்தியாக இருக்கிறோமா? அந்த இல்லை இல்லையா? ஏதோ ஒரு எம்டி நமக்குள்ளே இருக்கு இல்லைங்களா மேடம்? இருக்குங்களா உங்களுக்கு? இருக்குதா? எஸ், அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப். ஏன் எனக்கு, எதுக்காக எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் நமக்குள்ளே வரணும். நாம் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம், என்னுடைய வேலை என்ன, அந்த வேலையை நான் ஏன் விட்டுட்டு போகிறேன். குழந்தைகள் அக்கத்தில் இருக்கிற, வீட்டில் இருக்கிறவங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க, யாராக இருந்தாலும் சரி மாஸ்டர்ஸ், அவங்க வந்துட்டு நமக்கு ஒரு கடவுள், நமக்கு நம்மளுடைய பர்பஸ் அவங்க வந்துட்டு ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அவங்க கெலாட்டா பண்ணுறாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்துட்டு நம்ம ஏதோ ஒன்று சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் கிடையாது மேடம், உண்மையிலேயே உங்கள் பையன் உங்களுக்கு உங்களுடைய பர்பஸில் நீ போமான்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். அதுதான் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை மாஸ்டர், நீங்கள் வந்துட்டு நிறைய சேவைலாம் பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லையா? சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதுக்காக கொஞ்சம் செலவிட வேண்டியதாக இருக்கும்.
சொல்லுங்கள் மேடம். எவ்வளவு வேணாலும் நான் பணம் செலவு பண்ணுறேன், எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்குறேன் மேடம். சொல்லுங்கள் மேடம். நான் சொன்னது பணத்தை இல்லை மேடம், உங்களுடைய நேரத்தை. ஏன்னா இங்கே வந்துட்டு பணம் எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும், ஆனால் வந்துட்டு நேரத்தை வந்துட்டு நாம் எப்படி செலவிடுறோம் அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும். ஸோ நம்மளுடைய நேரத்தை கொஞ்ச நேரம் தினமும் தியானம் பண்ணுறது, தினமும் சுவாத்தியாயம், தினமும் சஜ்ஜன சாங்கத்தியம் கேட்கறதுக்காக உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கும் போது உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப், நீங்கள் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தீங்க, உங்களுடைய வேலை என்ன, நீங்கள் சொன்னீங்க நான் நிறைய சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சர்வீஸை நான் எப்படி பண்ணணும், இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மேடம். சொல்லுங்கள் மேடம், நான் கேட்டுக்கிறேன். எஸ், நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய பிஎம்சி தமிழ் சேனல் இருக்குது, யூடியூப்பில் வந்துட்டுருக்கு, அதை பாருங்கள். அதில் நிறைய நிகழ்ச்சிகள் வந்துட்டுருக்கு, நிறைய பேருடைய அனுபவங்களும் வந்துட்டுருக்கு. ஸோ அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதோட பிஎஸ்எஸ்எம்மோட ஒரு விங்காக இருக்கிற ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்டோட ஞானத்தையும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் மேடம். மேடம் வந்துட்டு நீங்கள் செய்கிறீங்க இல்லையா, உங்களுடைய வேலைகளில் காலையில் ராத்திரி தினமும் வந்துட்டு தியானம் அப்படிங்கிறத கம்பல்சரியாக சேர்த்துக்கணும். அதோட உங்களுடைய புத்திரர்கள், அதாவது சில்ட்ரன்ஸால் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அவங்க வந்துட்டு ஸ்பிரிச்சுவலாக வந்துட்டு ஃபேமிலி இருக்குது. இப்போ நமக்கு ஃபிசிக்கல் ஃபேமிலி எப்படி இருக்கோ அதே போல் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியும் நமக்கு இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலிக்கு நான் என்ன பண்ணணும், எந்த சர்வீஸை நாம் கொடுக்கணும், அங்கே நான் எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுடைய செயல்களை கொஞ்சம் அது நேரத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு உங்களுடைய பர்பஸும் தெரிஞ்சிடும், நீங்கள் செய்கிற சேவையும் தெரிஞ்சிடும், உங்களுடைய வேலையும் உங்களுடைய ப்ராப்ளமும் ஈஸியாக கிளியர் ஆகிடும் மேடம். ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது, டாக்டர் ஜிகே சார் எழுதுனது. அந்த புத்தகத்தை படிங்க. அதுக்கடுத்து வந்துட்டு நல்ல ஆன்மீக சேவைனா எது அப்படின்னு கொடுத்துருக்காரு சார் வந்துட்டு. ஸோ அந்த புத்தகத்தை கூட படிங்க மேடம். இதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கே வரும். அதுதான் இங்கே நாம் கொடுக்குற ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் மேடம். ஓகேங்களா? ஓகே மேம். நான் ஆன்மீகம் அப்படின்னா கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, பூஜைக்கு செய்கிறது, இதுதான் நான் ஆன்மீகம்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ ஆன்மீகம்னா நம்ம ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்ன பிஎம்சி சேனல் அதை பார்த்து நிறையா தகவல்கள் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். ஆனாபானாசதி தியானத்தை நிறைய நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் கற்றுக்கிறேன். புக்ஸ் வாங்கி நான் படிக்கிறேன் மேடம். தேங்க்யூ மேடம். எஸ் மேடம், நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இதையும் செய்யுங்க. ஒரு 15 நாள் கழித்து நாம் திரும்ப பேசலாம். அப்போ நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்க, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ளே என்னென்ன மாற்றம் வந்தது, உங்களுடைய கனவுகள் எப்படி இருக்குது, உங்களுடைய டெய்லி லைஃப்பில் நீங்கள் எப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க, அதெல்லாம் நாம் கவனித்து அடுத்த நிலைக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு 15 டேஸ் கழித்து பார்த்துக்கலாம். உண்மையிலேயே நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மாவை தேடுதல், அதுதான் உண்மையான ஆன்மீகம் மேடம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே மேம், தேங்க்யூ வெரி மச் மேம். நான் இப்போ ஒரு வாரம் 10 நாள் கழித்து திரும்ப நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். புரிஞ்சதுங்களா? எஸ், இது வந்துட்டு ஃபோனில் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்டில் கொடுக்குற கவுன்சிலிங் பற்றி ஒரு விஷயம். இன்னொன்று நேரடியாக கூட பேசுகிறாங்க இல்லையா? ஸோ ஒரு 2-3 டிசீஸை நம்ம பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு கான்வர்சேஷன் கூட இருக்குது மாஸ்டர்ஸ். வணக்கம் மாஸ்டர்ஸ். இந்த அகஸ்தியர் தியான சேத்திரத்தை உருவாக்கிய நம்மளுடைய பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி மாஸ்டர் கூடானுக்கூட நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைத்து மாஸ்டர்களுக்கும், தியான மக யக்னத்தை வந்திருக்கும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் கூடானுக்கூட நன்றி மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மேம். வணக்கம் மேம். என் பெயர் வேணி. நான் பிஎம்சி சேனலில் உங்கள் ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஸ்பீச் கேட்குறதுக்கு. தேங்க்யூ மேம். 2 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கீதா பிஎம்சி சேனலோட லிங்க்கை எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் தியானத்தை பற்றி நிறைய சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதிலிருந்து நான் தியானத்துக்கு வந்துட்டேன் மேடம். சைவமாகவும் ஆயிட்டேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு எனக்கு வயிறு பிரச்சனை இருந்தது மேம். அப்புறம் மாதவிடாய் பிரச்சனையுமே இருந்தது. சரி டாக்டர்கிட்ட போவோன்னு போனேன். டாக்டர் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஹைப்பர் தைராய்டு இருக்குது, நீங்கள் மேசேஜ் ஸ்டார்ட் பண்ணணும், உங்கள் வாழ்நாள் முழுசுமே மாத்திரை எடுத்துக்கணும்னு சொன்னார். நம்ம பத்ரிஜி மாஸ்டர் சொல்லியிருக்கிறாருல்ல, நோ டாக்டர் நோ மெடிசன் சொல்லிட்டு, அதனால எனக்கு மாத்திரை சாப்பிட்றது எனக்கு ரொம்ப கஷ்டம் மேம். அதனால சரியாக தான்
எஸ் மேடம், கேட்கலான்னு மேம். பத்ரி சார் சொன்னது நோ டாக்டர் நோ மெடிசன். ஆனால் இங்கே வந்துட்டு அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்கே நோய்கள் வந்துட்டு என்ன சொல்லி கொடுக்குது நமக்கு அப்படின்னா, அது ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. கர்மா அப்படிங்கிறது கூட பாடம்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதே போல் நோய் கூட வந்துட்டு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது. அது வந்துட்டு ஒரு குரு. ஸோ ஏதோ ஒரு நம்ம உடம்புல வந்துட்டு நிறைய உறுப்புகள் இருக்கு இல்லையா, எஸ் மேம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யுது. ஆனால் அது வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கொஞ்சம் கம்மியாகவோ வேலை செய்யும்போது அது தன்னுடைய இயல்பை மறக்கும் போது அதற்கு நோய்கள் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ அங்கே செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யாத பொழுது அங்கே நோய்கள் உருவாகுது. ஓகே, உங்களுடைய இது சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மேம். நான் எப்போ பாரு பேசிகிட்டே இருப்பேன். என் பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட ரொம்ப பேசிகிட்டு இருப்பேன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து டிவி சீரியல் பார்ப்போம். அதை பற்றி மணிக்கணக்காக பேசுவோம், அரட்டை அடிச்சிட்டு இருப்போம். அப்போது எங்கள் அம்மா, எப்போ பாரு இப்படியே குழந்தைத்தனமாக நடந்துக்கிறியே, பெரிய வளர்ந்தவெல்லாம் எப்போ தான் நடந்துக்க போகிறேன், நீ இப்படி பண்ணுறது விட்டுட்டு அந்த டைமில் கொஞ்சம் படிக்கலாம் இல்லை, இப்படியெல்லாம் பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. பேசுறது ஒரு தப்பா மேம்? நோ மேடம், பேசுறது தப்பு கிடையாது, நல்லது தான். எப்படி உறுப்பு தன்னை அதிகமாக செயல்படுத்தினாலும் நோய் உண்டாகுமோ, எப்படி குறைவாக செயல்படுத்தினாலும் நோய் உண்டாகுமோ, அது போல தான் பேச்சு அப்படிங்கிறது கூட. நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, எண்ணம், சொல், செயல் மூணுமே வந்துட்டு ஒரே மாதிரியாக இருக்கணும். எப்போ நாம் அதிலிருந்து வேறுபட்டு இருக்கிறோமோ அப்போ நமக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஆரம்பமாகும். நீங்கள் பேசுறது தப்பு கிடையாது மேடம். ஆனால் வந்துட்டு எவ்வளவு பேசணும்? நீங்கள் எவ்வளோ நேரம் மேடம் தியானம் பண்ணுறீங்க? நான் 1/2 மணி நேரம் தான் தியானம் பண்ணுவேன் மேம். பார்த்தீங்களா, எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க? நாள் முழுசும் பேசுகிறேன் இல்லையா? அப்போ உங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆமாங்க. எஸ் மேடம். நாம் 1/2 மணி நேரத்தில் ஒரு சொம்பு எனர்ஜியை எடுத்துட்டு ஒரு குடம் அளவுக்கு எனர்ஜியை செலவு பண்ணிட்டு இருந்தா அப்போ என்ன ஆகும் நமக்கு, இல்லையா? பத்தாது. எஸ், இதைத்தான் நமக்கு பத்ரி சார் நோ டாக்டர் நோ மெடிசன் அப்படிங்கிறதுல ஞானமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை நமக்கு ஜிகே சார் எப்படி சொல்லியிருக்காருன்னா, சின்ன சின்னதாக அழகாக கொடுத்துருக்கார். இந்த நோய்க்கு எதை கவனிக்கணும், எந்த உறுப்பில் பிரச்சனை அப்படின்னும் போது அந்த உறுப்பு சொல்லி கொடுக்குற பாடம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக அந்த நோயிலிருந்து வெளியே வரலாம். அதுக்காக சில விஷயங்களை நாம் செய்யணும். இப்போ உங்களுக்கு தைராய்டு இல்லையா? எஸ் மேம். எஸ். இப்போ தைராய்டு அப்படின்னும் போது நம்மளுடைய குரல் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு சின்ன வயசில் ஏதாவது செய்யணும்னு விருப்பம் இருந்திருக்கா மேடம்? ஆமாங்க மேம். நாங்கள் இப்போ எங்கள் அம்மா கூட கோயிலுக்கு போகும்போது பஜனை பாட்டெல்லாம் கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் மனப்பாடம் செஞ்சு பாடிடுவேன். சினிமா பாட்டெல்லாம் பாடிட்டே இருப்பேன். அதை பற்றி பாடிட்டு இருக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா, நீ எப்போ பாரு இப்படி பாடிட்டே இருக்கியே, கச்சேரிக்கா பாட போகிற, அதை விட்டுட்டு படிக்கலாமில்ல, எதனா வேலை செய்யலாமில்ல, எனக்கு ஒத்தாசையா இப்படி பண்ணுறியே நீ சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க மேம். அடி உதெல்லாம் கிடைக்கும். அதனால் சரி நம்மளுக்கு இந்த பாட்டே வேணான்னு விட்டுட்டேன் மேடம். ஆனால் நைட்டில் கனவுல நான் மைக் பிடிச்சிட்டு பாயிட்டு இருக்கிற மாதிரி, ஸ்டேஜ் மேலே பாயிட்டு இருக்கிற மாதிரி, எல்லோரும் அதை கேட்டு ரசிக்கிற மாதிரி எல்லாம் கனவு வரும். பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும். முழிச்சு பார்த்தா தான் தெரியும் இது கனவுன்னு சொல்லிட்டு. அப்புறமா சரி அம்மா திட்டுவாங்களே அப்படியே விட்டுட்டேன் மேடம். எஸ், கண்டிப்பாக. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு ஆசை இருக்கும், குரல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கலையை கற்றுக்கணும். அதாவது அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனால் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். இந்த நோயில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது. ஆகையால் நீங்கள் நான் சொல்கிற சில புத்தகங்கள் படிக்கிறதோட நீங்கள் வந்துட்டு நல்லா பாட்டு கற்றுக்கோங்க, சங்கீதத்தை கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள் மேடம். ஓகே மேம். நீங்கள் சொல்கிற மாதிரி பிக்சர் புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன். எங்கள் தெருவுலேயும் ஒரு டீச்சர் பாட்டு கற்றுக்கிற டீச்சர் இருக்காங்க. அங்கே சின்ன பசங்க தான் வருவாங்க. இவ்வளோ வயசுக்கு மேலே நான் பாட்டு கற்றுக்க போகிறது நல்லாவா இருக்குங்க மேம்? எஸ் மேடம், கலைக்கு வந்துட்டு வயதுங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ நமக்கு தேவை இல்லையா இது வந்துட்டு, அதுக்காக நாம் என்ன பண்ணணும், கண்டிப்பாக போய் கற்றுக்கணும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சங்கீதத்தை கற்றுக்கணும். நாம் வந்துட்டு பெரிய கச்சேரிலாம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி வாய் திறந்து பேசக்கூடிய ஒரு திறமை இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கற்றுக்க முயற்சி பண்ணுங்க. அதோட சில புத்தகங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வந்துட்டு என்ன அப்படின்னா, தைராய்டு அப்படிங்கிறது புத்தகம் டாக்டர் ஜிகே சார் எழுதினது இருக்குது, அந்த புத்தகத்தை படிங்க. அதுக்கப்புறம் சார் எழுதின கிராஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அது உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பத்ரி சார் எழுதின வாக்ஷேத்திரம், அந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்கணும். இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இதை படிக்கும்போது
படிக்கிறதுனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் மேடம். சும்மா நான் எடுத்தேன் கடன்னு படிச்சுட்டு அப்போ நான் எடுத்து வச்சிட்டேன், முடிஞ்சு போச்சு, அப்போ என்னுடைய நோய் குணமாச்சா? அது இல்லை. அது கண்டிப்பாக சுவாத்தியாயம் கிடையவே கிடையாது. அந்த புக்கை எடுத்து படிக்கும்போது அதில் உங்களை கவர்ந்த வார்த்தைகள் அல்லது வரிகள் எது இருக்கோ அதை நோட் பண்ணணும். நாம் நோட் பண்ணும்போது அந்த நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை நீங்கள் திரும்ப பார்க்கணும். ஏன் அது உங்களை கவர்ந்தது? ஒன்று அது எனக்கு தேவையானதாக இருக்கும், இல்லைன்னா அதை வந்துட்டு அழகாக ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருப்பேன், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். ஸோ அதை நம்ம நோட் பண்ணுறதன் மூலமாக நம்மளுடைய அந்த நோய்க்கான பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேடம். ஸோ இதையெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னும்போது உங்களுக்குள்ள சில மாற்றங்கள் வரும். அதை நாம் வந்துட்டு டெய்லி லைஃப்பில், கனவுகளில், தியான அனுபவங்களில் கவனிக்கும் போது அடுத்த கவுன்சிலிங் நீங்கள் வரும்போது உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் மேடம். ரொம்ப நன்றி மேம். உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மனசே லேசாயிடுச்சு. இந்த பிரிச்சல் டேப்லெட்டை உருவாக்கிய ஜிகே மாஸ்டருக்கும் உங்களுக்கும் இங்கே வந்து அனைத்தையும் பொறுமையாக கேட்ட அனைத்து மாஸ்டர்களுக்கும் கொடான நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இன்னொருத்தரோட வணக்கம் மாஸ்டர்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தியானம் மூலமாக நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. அது வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும், உறவுமுறை பிரச்சனைகளாக இருந்தாலும், எதிலிருந்தும் விடுபட்டிருக்காங்க, கர்ம சக்கரத்திலிருந்தும் விடுபட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் இங்கே வந்திருக்கார் ஒரு மாஸ்டர். அவருடைய அனுபவங்கள் என்ன அப்படின்றத நம்ம கேட்டுக்கலாம். எஸ் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? பிரம்மரசி பிதாமகர் பத்திரஜிக்கும் சுவர்ணமாலா பத்திரஜிக்கும் குருமார்களுக்கும் மாஸ்டர்களுக்கும் முதற்கண் வணக்கம். என் பெயர் ஆர் ராஜாமணி, சொந்த ஊர் ஜோலையார்பேட்டை. நான் காவல்துறையில் சுமார் 38 வருடம் பணிபுரிந்து ஓய்வு பெற்று உள்ளேன். ஓகே சார், நீங்கள் எப்போ மெடிடேஷனுக்கு வந்தீங்க, அது வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே மாஸ்டர். நான் 2023 வருடம் டிசம்பர் மாதம் என்னுடைய நண்பர் மூலமாக இந்த ஆனாபானா சதி தியானத்திற்கு வந்தேன். ஓகே சார், நீங்கள் காவல்துறையில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு ஒர்க்கில் நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றது இருக்கும். உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் அவங்களுடைய முதல் கடமையாக அப்படி இருக்கும்னு. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு காவல்துறையில் இருக்கும்பொழுது ஏதாவது ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் இருந்ததா என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம் மாஸ்டர், காவல்துறையில் நான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹெல்த்தாக தான் இருந்தேன். இருந்தாலும் ஒரு சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது. அதாவது சுகர், பிபி, தைராய்டு, இந்த கண்ணாடி அணிந்திருந்தேன். ஓ அப்படியா சார். அப்போ நீங்கள் காவல்துறையில் இருக்கும்போது கண்ணாடி போட்டுருந்தீங்க. இப்போ நீங்கள் கண்ணாடி எதுவும் போடலையே. அப்புறமா உங்களுக்கு இருக்க இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மருத்துவர்கள்லாம். அப்போ அது இப்போ எப்படி இருக்குது, அதோட நிலை என்ன கொஞ்சம் சொல்லுங்கள். தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம்? நான் இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த தியானம்னா ரொம்ப பிடிக்கும். அது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. அதாவது பத்ரிஜி சார் அவருடைய கருத்துக்களை நான் கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் முக்கியமானது என்னன்னாக்க, நோ டாக்டர் நோ மெடிசன். அதாவது என்னடா நோ டாக்டர் நோ மெடிசன்ன்றாங்களே என்று அதை உற்று நோக்கிட்டு அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு புரிதல் வந்தது. அதாவது நம்மளுடைய அந்த உடலை நோய்களிலிருந்து தியானத்தின் மூலம் தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், தினமும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கடுமையாக தியானம் பண்ணுவேன். அதுக்கப்புறமா எனக்கு இந்த யோக பயிற்சிகளை செய்வேன். அதுக்கப்புறமா சைவ உணவுக்கு மாறிட்டு உணவில் ஒரு கட்டுப்பாடை வச்சுட்டு இருக்கிறம்போது இந்த நோயிலிருந்து வெளியில் வந்தேன் மாஸ்டர். ஓ அப்படிங்களா. கம்ப்ளீட்டாக இதிலேருந்து வெளியே வந்துட்டிங்களா? அது டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துருக்கீங்களா சார் நீங்கள்? அதை டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தேன் மாஸ்டர். எந்த தொந்தரவு இப்போ நான் அறுசுவை உணவாக சாப்பிட்றேன் மாஸ்டர். ஓகே சார். ஸோ அப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளியே வந்தீங்களா, இல்லை மெடிடேஷன் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் இதிலிருந்து வெளியே வந்தீங்களா? ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அனுபவங்கள் என்ன, அதையுமே சார்? அதாவது மாஸ்டர், இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் தியானத்துக்கு வந்த பிறகு இந்த நோய்களிலிருந்து படிப்படியாக விடுதலை ஆன மாஸ்டர். இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸுக்கு வந்த பிறகு எனக்கு அதாவது இந்த பிஎம்சி தமிழ்லேயே இந்த அளவுக்கு எனக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தது. இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸுக்கு போன பிறகு என்னென்ன நம்ம கற்றுக்கலான்ட்டு தெரிஞ்சுட்டு அதில் போய் கற்றுக்கணும் போது இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸை கிளாஸை அட்டன் பண்ணவன் நான் இந்த நோய்களில் இதனால தான் வெளியில் வந்திருக்கிறேன்றது எனக்கு அப்போது தான் ஒரு புரிதலை ஏற்பட்டதுங்க. அதன் பிறகு இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸை இந்த ஆன்மீக மாத்திரைகளாக ஒரு பிரேம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை
இவ்வளவும் நம்ம படிச்சுட்டு அந்த ஆன்மீக மாத்திரைகளாக புரிஞ்சிடுறதில் நான் வந்துட்டு என்ன எந்த இடத்துல தவறு செய்கிறேன், எந்த இடத்துல தவறு செய்யக்கூடாதுன்ற ஒரு புரிதல் ஏற்பட்ட பிறகு இந்த வகுப்பை வந்துட்டு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்தா ஒரு பயனுள்ளதாக இருக்குமேன்ட்டு எனக்குள்ளே வந்தது. ஓகே ஓகே சார், ரொம்ப நல்லா உங்கள் அனுபவத்தை சொன்னீங்க. அதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ணிக்கிறது ஒரு பக்கம், அது வந்து நோய் வந்து நம்மளுக்கு பாடமாக தான் இருக்குது, நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்றத, அந்த பாடம் என்ன அப்படின்றதையும் கற்றுக்கிட்டீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் மூலமாக அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து வராமலும் தடுக்கிறது எப்படி அப்படின்றதும் இது வந்து நமக்கு புரிதல் ஏற்படுத்தும் இல்லைங்களா? ஆமாங்க மாஸ்டர். அதாவது என் வாழ்க்கையே நான் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த தியானத்திற்கு வந்த பிறகும் இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸு அட்டன் பண்ணதும் எனக்குள்ள ஒரு ஞானங்கள் அதிகரித்தது. அதிலிருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு நான் எப்படி தான் இந்த நோய்களிலிருந்து விடுபட்டு வாழலாமன்ற எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டதுங்க மாஸ்டர். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர்ஸ். நம்ம எல்லாருமே வந்து நம்மளை வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் புத்தி ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதுதான் முழுமையான ஆரோக்கியம். சமூகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொசைட்டியாக நம்ம செயல்படும் பொழுது நம்ம வந்து நிறைய தவறுகள் செய்யாமல் நம்மளை எப்படி கரெக்டாக நம்ம வந்து போயிட்டுருக்கணும், எப்படி வந்து ரோட்டில் பயணிக்கும் பொழுது டிராஃபிக் ரூல்ஸ் எவ்வளோ முக்கியமோ, நம்ம வந்து ஆக்சிடெண்ட்லாம் ஏற்படாமல் நம்ம வந்து கரெக்டாக போகிறதுக்கு எல்லா வாகனங்களும் ஒரே சமயத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதும் எது நமக்கு டிராஃபிக் ரூல்ஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுதோ, அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் சில டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்றது தான் இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் சொல்லி கொடுக்குது. அது எல்லாத்துக்கும் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருந்ததே வந்து நம்ம பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்கள் தான். அவர்களுடைய கருத்துக்களும் லூயிஸ் ஹெல்ஹே அப்படின்றவங்க வந்து அந்த மேடம் எழுதிய யூ கேன் ஹீல் யுவர் லைஃப், யூ கேன் ஹீல் யுவர் பாடி அப்படின்ற அவங்களுடைய கருத்துக்களும் அவங்களுடைய அப்ரோச்சும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேதங்களில் இருக்கிற நம்மளுடைய நூல்களில் இருக்கிற நிறைய விஷயங்களும் சேர்த்து இது வந்து ஒரு முழுமையான ஒரு கோர்ஸாக வந்திருக்கு. தேங்க்யூ வெரி மச் ராஜாமணி சார், உங்களுடைய கருத்துக்களை இங்கே ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் தேங்க்யூ அருணா. நன்றி மாஸ்டர். இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸை பிரம்மரிஷி பிதாமகர் பத்ரிஜினுடைய வழிகாட்டுதலின் பேரில் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் பவுண்டர் திரு ஜி.கே. சார் அவர்களுக்கும், லட்சுமி பிரசன்னா மாஸ்டர் அவர்களுக்கும், அருணா தேவேந்திரன் மாஸ்டர் அவர்களுக்கும், வசந்தி குமரன் மாஸ்டர் அவர்களுக்கும், வேணி மாஸ்டர்களுக்கும், மற்ற அனைத்து மாஸ்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மாஸ்டர். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே மாஸ்டர்ஸ், ஸோ வந்து நம்ம ஆன்மீகத்தில் வந்து ஜாயின் ஆகிட்டோம், மெடிடேஷன் பண்ணுறோம், அதோட நமக்கு வந்து அந்த ஞானமும் முக்கியம். நமக்கு வர பிரச்சனைகள், நம்மளுக்கு வர நோய்கள் வந்து நம்மளுக்கு ஏதோ பாடங்கள் தான் சொல்லி கொடுக்க போகுது அப்படின்னு அதை வந்து நம்ம அப்போஸ் பண்ணாமல் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்குள்ளே என்ன மாற்றங்கள் ஏற்படுத்தணுமோ அதை செய்யும் பொழுது நம்ம முழுமையாக வந்து அது வராமலும் நம்ம வந்து தவிர்க்க முடியும், வந்தாலும் அதை சரி செய்துக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம எல்லோருடைய அனுபவங்களாக இருக்குது. இதை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் டீம் இருக்கீங்களே, யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அந்த கோர்ஸை, இங்கே இருக்கிறவங்க தயவுசெய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கிறோம். கொஞ்சம் வந்து ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ தயவுசெய்து மேடைக்கு வருவோம். மாஸ்டர்ஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு இயர்லி ட்வைஸ் நடக்குது. ஒரு கோர்ஸ் இது வந்துட்டு இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் அண்ட் கொடுக்குறாங்க அண்ட் நாலேஜ். இது வந்துட்டு 4 months கண்டினியூவாக நடக்கும். நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஞானத்தை சின்னதாக கிருஷ்ணர் வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஞானாக்னி தக்த கர்மானாம் அப்படின்றாரு. அதாவது ஞானம் மட்டும்தான் உங்களுடைய கர்மங்களை அழிக்கக்கூடியது. அப்போ தியானம் என்ன பண்ணுதுன்னு கேட்காதீங்க. தியானம் சக்தியை கொடுக்குது. நீங்கள் கேட்டுக்கிட்ட ஞானத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்துது தியானம். ஸோ ஞானத்தை நீங்கள் கற்றுக்கும் போது, அந்த ஞானத்தை நீங்கள் பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அதுக்காக தான் இந்த கோர்ஸ். ஸோ இது ஆன்லைனில் ஃப்ரீயாக தான் நமக்கு வந்துட்டு நடந்துட்டுருக்கு. இதுக்கு எதுவும் யாரும் பேமெண்ட் வாங்கிறது கிடையாது, ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லாரும் கலந்துக்கலாம். இது ஒரு 4 months கோர்ஸாக நடந்துட்டுருக்குங்க மாஸ்டர்ஸ். தேங்க்யூ. இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் வாங்க இந்த மேடம். எஸ் மாஸ்டர்ஸ், இதுக்கு முன்னாடி முடிச்சவங்களா இருந்தாலும் 2023-24 பேட்ச் யாராக இருந்தாலும் வரலாம். இப்போ பண்ணிட்டு இருக்கவங்களும் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் வரலாம். ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ். யாராவது இருந்தீங்கன்னா சீக்கிரமாக மேடைக்கு வரவும். ஸோ அற்புதமான செஷனை நாம் கேட்டோம் இல்லையா மாஸ்டர்ஸ்? நாம் எங்கே நிற்கிறோம் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருக்கா? தியானம் நமக்கு எவ்வளோ பண்ணுது, ஆனால் அது எப்படி நமக்குள்ளே நடக்குது, நம்ம இன்னும் என்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயங்களை நமக்கு ஒரு ஞானமாக மாத்திரைகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ வசந்தி மேடம். இந்த இடத்துல நம்ம பெரிய தேங்க்ஸ் நம்ம ஜி.கே. சாருக்கு சொல்லணும். அண்ட் லக்ஷ்மி பிரசன்னா மேடம் இதை நமக்கு தமிழாக்கம் செஞ்சு இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பெரிய
திட்டத்தோடு அவங்க நமக்காக செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலி லக்ஷ்மி பிரசன்னா மேடம் படித்தது எல்லாமே தெலுங்கு, பட் ஸ்டில் தமிழ் கற்றுக்கிட்டு அந்த தமிழில் அவங்க இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க அந்த ஞானத்தை. அங்கேருந்து தான் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் அதை கற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் ஜிகே சாருக்கும் அண்ட் இந்த ஃபர்ஸ்ட்டில் கொண்டு வந்த மாஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே அண்ட் இப்போ நடத்திட்டுருக்க மாஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம நன்றியை தெரிவித்துக்கலாம். தேங்க்யூ. ஒரு கைத்தட்டல் அவங்களுக்கு. கேட்டோம்ல எவ்வளோ ஞானம், எவ்வளோ விஷயம் புரிஞ்சுது, எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. வீட்டில் பசங்களை சேட்டை பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம், அந்த சேட்டைக்கு பின்னாடி யார் இருக்காங்க? நாம தான் இருக்கோன்னு புரிஞ்சது இல்லை. ஸோ மாஸ்டர்ஸ் யாருமே எப்போவுமே சார் சொல்லுவார், பத்ரி சார் சொல்லுவார், நோ கம்ப்ளைண்ட்ஸ் நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ இங்கே ஒர்க் அவுட் ஆகுது இல்லை அது. தட்ஸ் இட். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். எஸ் மாஸ்டர்ஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் சார்பாக டாக்டர் ஜிகே அவர்களுடைய சார்பாக, லக்ஷ்மி பிரசன்னா மேடம் சார்பாக, எல்லாருடைய சார்பாகவும் இங்கே நடக்கிற இந்த அன்னதானத்திற்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்டோட ஒரு சின்ன தொகை அன்பளிப்பாக 80,000 மேம். ஓகே மாஸ்டர்ஸ். ஸோ இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஒவ்வொரு மாஸ்டருக்கும், ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் ஃபேமிலி மாஸ்டர் எல்லாருக்கும் வந்து நான் வந்து நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து நம்ம இன்னைக்கு இந்த தியான மகாயக்னத்துக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண அமௌண்ட்டு 80,000 rupees. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ மாஸ்டர்ஸ் எவ்வளோ அழகாக நமக்கு தத்ரூபமாக சொல்லி கொடுத்தாங்கல்ல. தேங்க்யூ. எப்படி நாம் சும்மா சொன்னால் நமக்கு புரியாது, ஆனால் அதுவே நமக்கு ஒரு சின்னதாக ஒரு நம்ம ஃபோனில் பேசுகிற மாதிரியும் நேரில் பேசுகிற மாதிரியும் ஒருத்தருக்கு சொல்லும் பொழுது நம்ம சகஜமாக பேசுகிற பாஷையில் தெரிஞ்சுக்கும் பொழுது எவ்வளோ அற்புதமாக இருந்தது இல்லையா எல்லா விஷயங்களும். ஸோ இப்போ நாம் பல முறைகள் இருக்குது, மருத்துவத்துறையில் பல முறைகள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தானாக அமைஞ்சிருக்குன்னு நாம் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருமே நாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் மருத்துவம் அப்படின்னா அந்த மாத்திரைகள் போடுறது மட்டும்தான் மருத்துவம். அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நமக்குள்ளேயே இருக்குது அப்படின்றத பிரதிபலிக்கிற மாதிரி இப்போ நாம் பார்த்தோம் இந்த ஆன்மீக மாத்திரைகள்.